श्रीमात्रे नमः। श्रीदुर्गायै नमः। कटितटपीतदुकूलविचित्रमयूखतिरस्कृतचन्द्ररुचे प्रणतसुरासुरमौलिमणिस्फुरदंशुलसन्नखचन्द्ररुचे जितकनकाचलमौलिमदोर्जित निर्भरकुञ्जरकुम्भकुचे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. இது இப்போது மகிஷாசுரமர்தினி ஸ்தோத்திரத்தில் 15வது பாட்டு, 15th ஸ்டான்ஸா. இதில் சங்கரர் அந்த போயட் ஃபுல்லாக அம்மானுடைய அழகை வர்ணித்து பாடுறார். அதாவது நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம் இல்லையா, அம்மானுடைய அந்த கோபத்தை, ரௌத்ரம், அந்த அசுரர்களெல்லாம் கொன்ன அப்புறம் அவங்க அந்த கோபத்தை அடக்க முடியாத இருக்கும்போது அந்த அவங்க பண்ண அந்த பெருமையான விஷயங்களையும் சொல்லி, அவங்களுடைய அழகை சொல்லி எல்லாம் சொல்லி தான் அவங்கள சாந்தப்படுத்துகிறார். அதை திருப்பி திருப்பி, நீ இப்படி இருக்கிறியே, நீ இவ்வளோ அழகாக இருக்கிறியே, நீ இந்த வேலை பண்ணியே, நீ இந்த இவ்வளோ நல்லா தைரியமாக அவங்களெல்லாம் அழிச்சியே, எல்லாத்தையும் பெருமைங்களையும் சொல்லி அழகையும் சொல்லி அந்த கோபத்தை தணிய வைக்கிறாருன்றது பார்த்தோம். அந்த மாதிரி தான் இப்போ இந்த பாட்டில் முழுக்க அம்மானுடைய அழகை சொல்கிறார். இப்போ பேட்டில் ஃபீல்டை பற்றியெல்லாம் இல்லாமல் அவங்களுடைய பியூட்டியை எடுத்து சொல்லி பாடியிருக்காரு இந்த வேர்ஸில். அது என்னென்னா, கட்டித்தட்ட பீத்தா அப்படின்னா பீதாம்பரம் அப்படின்னு சொல்லுவோம். பீத்தானா எல்லோ சில்க். கட்டினா இடுப்பு. கட்டித்தட்ட பீத்தா, இடுப்பை சுற்றி கட்டியிருக்கிற இந்த எல்லோ சில்க்கு பட்டு புடவை, அதை பற்றி சொல்கிறார். முதல்ல, நீ இடுப்பை சுற்றி அணிஞ்சிருக்கியே, யூ ஆர் வேரிங் தட் எல்லோ சில்க்கு, அந்த சாரி, அந்த இடுப்பை சுற்றி கட்டியிருக்கிற அந்த பட்டு துணி துக்கூல விசித்திரனா எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதாவது எக்ஸ்ட்ராடினரியாக அட்ராக்ட் பண்ணுது எல்லாரையும் அப்படின்னு சொல்கிறார். அந்த பட்டு பீதாம்பரம் நீ உடுத்தி இருக்கிறது, தட் யூ ஆர் வேரிங் அரவுண்ட் யுவர் ஹிப், அந்த மாதிரி இடுப்பை சுற்றி கட்டியிருக்கிற அந்த எல்லோ பட்டு புடவை, பட்டு பீதாம்பரம் அப்படி ஒரு ஜொலிக்குது. அது அவ்வளோ அழகாக இருக்குது. எதனால் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னா, அதனுடைய லஸ்டர், அந்த மாதிரி க்ளோ ஆகுது. சாதாரணமாகவே பட்டு நல்லா ஷைனிங்காக இருக்கும் இல்லையா, பட்டு துணி. அந்த பட்டுன்றது இப்போது அந்த ஒரு சன்லைட்லேயும் அதுலேயும் அவங்க வெளியில் வந்தால் போனாலாம் அப்படி ஒரு ஷைன் ஆகுது. மயூகானா பிரைட்னஸ், லஸ்டர், ஜொலிப்பு, அப்படி மின்னுதுன்னு அர்த்தம். அந்த மயூகா திரஸ்கிருத சந்திரருச்சே, திரஸ்கிருத்தானா தோக்கடிக்குதான், டிஃபீட் பண்ணுது. எதை? சந்திரருச்சே, அந்த மூனுடைய பிரைட்னஸ்ஸு, சந்திரனுடைய ஒளியை தோக்கடிக்குது. திரஸ்கிருத்தே, அம்மானுடைய பட்டு பீதாம்பரத்திலேருந்து வர்ற ஜொலிப்பு, அந்த லஸ்டர், அந்த க்ளோ, அந்த ஷீன், அந்த ஷைனிங், பிரைட்னஸ், இது மூன்லைட்டுக்கு இருக்கிற பிரைட்னஸ். மூன்லைட்டு எவ்வளோ பிரைட்டாக தெரியுதுன்னு சொல்லிப்போம் இல்லையா, அழகாக இருக்குதுன்னு. அந்த பிரைட்னஸை தோக்கடிக்குது அப்படின்னா அதை விட அழகாக இருக்குது இந்த பட்டினுடைய ஜொலிப்பு அப்படின்னு இந்த முதல் லைனில் சொல்லியிருக்கார். கட்டித்தட்ட பீத்தா துக்கூல விசித்திர, அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி பியூட்டிஃபுல் அதில் இருக்குது. அது அவ்வளோ அட்ராக்ட் பண்ணுது. அந்த மாதிரி எதனால் அவ்வளோ அட்ராக்ஷன்னா, அதனுடைய மயூகா, அந்த லஸ்டர், அந்த க்ளோ இட் இஸ் மோர் தேன் தட் ஆஃப் மூன்ஸ் பிரைட்னஸ். மூன்லைட் எவ்வளோ ஜொலிக்குமோ நைட்டில், ஒரு டார்க் நைட்டில் மூன்லைட்டுன்றது எவ்வளோ க்ளோ, எவ்வளோ பிரைட்டாக இருக்குமோ அதை விட இந்த பட்டு பீதாம்பரம், உன்னுடைய பட்டு பீதாம்பரம்
அதை விட ரொம்ப ஜொலிக்குது, ரொம்ப மின்னுது. அது அந்த ஃபஸ்ட் லைன். அதுக்கப்புறம் 2வது லைனில் பிரணத சுராசுர மௌலிமணி ஸ்புர தம்சுல சன்னக சந்திரருச்சே. இங்கேயும் இன்னொரு பிரைட்னஸை பற்றி சொல்கிறார். இதில் என்னென்னா பிரணத சுராசுர, சுர அசுர, சுர அசுரான்னா சுரான்னா தேவருங்க, அசுரானா ராட்சசருங்க. தேவருங்களும் ராட்சசருங்களும் எல்லா இடத்துலேருந்து எல்லா பூமியிலேருந்தும், அதாவது ஆல் வேர்ல்ட்ஸ் 14 வேர்ல்ட்ஸ்லேருந்தும் முழு பிரம்மாண்டத்தில் 14 உலகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா உலகங்கள்லேருந்தும் எல்லாரும் வந்து உன் காலில் விழுவாங்க தினம். அதில் மெயினாக சுராசுர சொல்லியிருக்காங்க. சுரா அசுரா தேவருங்களும் ராட்சசருங்களும் வந்து உன் காலடியில் உன் பாதங்களில் பிரணத்தானா தே வர்ஷிப் என்ன பண்ணுவாங்க, அவங்க தினமே வருவாங்க, வந்து அம்மானுடைய பாதத்தில் குனிஞ்சி தலையை வணங்கி வர்ஷிப் பண்ணுவாங்க, நமஸ்காரம் பண்ணுவாங்க தினம் வந்து அம்மாவை. அந்த மாதிரி அவங்க வர்ஷிப் பண்ணும்போது பிரணத சுராசுர சுரருங்களும் அசுரருங்களும் பிரணதா வர்ஷிப் பண்ணும்போது மௌலிமணி ஸ்புர அவங்க தலையில் இருக்கிற மணிங்க, தலைன்னா எங்கள் தலையில் எங்கே இருக்கோன்னா க்ரௌன்ஸ், அவங்கெல்லாம் ஒரு கிரீட்டம் போட்டிருப்பாங்க, தேவருங்கெல்லாமும் அசுரருங்களும் போட்டிருப்பாங்க. அந்த கிரீட்டங்களில் பொதிஞ்சிருக்கிற அந்த ஜெம்ஸ் மணிங்க, எல்லார் கிரீட்டமும் ஜொலிக்கும் இல்லையா, அந்த மணிங்களில் எல்லாம் அதில் டைமண்ட்ஸ் இருக்கும், பச்சைங்க இருக்கும், கெம்புங்க, மாணிக்கம், அந்த மாதிரியெல்லாம் வச்சு அந்த கிரீட்டங்க இருக்கும். ஸோ மௌலின்னா அந்த அதில் அணிந்திருக்கிறன்னு அர்த்தம். அந்த கிரீட்டத்தில் பொதிஞ்சிருக்கிற அந்த மணிங்க, அந்த மணிங்களுடைய ஒளி மணிஸ்புர மௌலி மணி ஜெம்ஸ் வான் பை தெம். மௌலின்னா அணிஞ்சிருக்கிறது, அவங்க மணிங்களை தனியாக அணியாமல் கிரீட்டத்தில் பொதிச்சு அணிஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து காலில் விழுந்து இது பிரணதா வர்ஷிப் பண்ணும்போது அவங்க தலையில் இருக்கிற அந்த மணிங்கள்லாம் ஜெம்ஸ் வான் பை தெம், அவங்க போட்டிருக்கிற அந்த மணிங்கள்லாம் அணிந்திருக்கும் மணிகளின் ஒளி, அதனுடைய வெளிச்சம், பிரைட்னஸ், அந்த ஸ்புரான்னா அதனுடைய வெளிச்சம், கிளிட்டர். அந்த கிளிட்டர் என்ன பண்ணுதுன்னா தம்சுல சன்னகா, இட் ஃபால்ஸ் ஆன் சன்னகா, அம்மானுடைய நகா. எங்கே விழுந்து வணங்குறாங்க அவங்க, அம்மானுடைய பாதத்துக்கிட்ட இல்லையா, ஆன் ஹர் ஃபீட், லோட்டஸ் ஃபீட்டில் வந்து தலையை வணங்கி கும்பிடுறாங்க. அப்படி கும்பிடும்போது அவங்களுடைய அந்த கிரீட்டத்தில் இருக்கிற மணிங்கள்லாம் அதனுடைய கிளிட்டர் எல்லாம் ஃபால்ஸ் ஆன் ஹர் ஃபீட், அந்த ஜொலிப்பு, அந்த ஷைனிங், அந்த லைட், பிரைட்னஸ் எல்லாம் அம்மானுடைய கால் மேலே படுது. அது கால் மேலே படுதுன்னா பர்டிகுலராக எங்கே படுது, பாதங்களில் இருக்கிற நகா, சன் நகான்னா டோ நெயில்ஸ், அந்த டோ நெயில்ஸ் மேலே படுது. அம்மானுடைய டோ நெயில்ஸ்க்கு பாதங்களை தொட்டு வணங்கிறதுனால அந்த கிரீட்டத்தில் இருக்கிற அந்த ஜொலிப்பெல்லாம் அவங்களுடைய பாதங்களில் இருக்கிற டோ நெயில்ஸ், கால் விரலுங்களுக்கு இருக்கிற நகங்கள் மேலே படுது. பட்டு அந்த நகா ஜொலிக்குது, அந்த நகங்கள்லாம் அப்படி ஜொலிக்குது. இப்போ அந்த கிரீட்ட மணிங்களால் டோ நெயில்ஸ் கிளிட்டர்ஸ், நல்லா கிளிட்டர் ஆகுது. எந்த மாதிரின்னா சந்திரருச்சே, சந்திரனுடைய பிரைட்னஸ் போல் ஜொலிக்குது. அந்த அளவுக்கு இந்த நகங்க ஜொலிக்குதான். இப்போ முதல் லைனில் சந்திரருச்சே, அந்த மூன்ஸ் பிரைட்னஸ், மூன்ஸ் லைட்டை விட அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க பட்டு பீதாம்பரத்துடைய க்ளோ இல்லையா. மயூக்க திரஸ்கிருத, அங்கே வந்து அது தோக்கடிக்குது அந்த க்ளோ, பட்டினுடைய ஜொலிப்பு தோக்கடிச்சிடுச்சு சந்திரருச்சேவை, மூன்ஸ் பிரைட்னஸ்ஸை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா தம்சுல சன்னகா சந்திரருச்சே, அந்த கால் மேலே, அந்த நகத்து மேலே விழுற அந்த மணிங்களுடைய வெளிச்சம் கால் நகத்துங்களை
சந்திரனை போல காட்டுது. அதாவது அந்த சந்திரனுடைய ஒளி எவ்வளோ இருக்குமோ அதே மாதிரி அம்மானுடைய கால் நகங்கள் ஜொலிக்குது, அந்த அளவுக்கு ஜொலிக்குது. ஏன்னா அந்த நகங்களுக்கு ஒரிஜினலாக ஒன்றும் ஒளி கிடையாது இல்லையா, அது இந்த ஒளிப்பட்டு அந்த ஒளிக்கு சமமாக ஜொலிக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அது சொல்லியிருக்காரு 2வது லைனில். ஸோ இப்போ இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துலேயும் இது ஒரு நாமம் இருக்குது. நகதீதி சஞ்சன்ன நமஜன தமோ குணா அப்படின்னு வரும். அதாவது அம்மானுடைய தீதிதி நகத்தினுடைய கிளிட்டர் எப்படி இருக்கும்னா அது நமஜன தமோ குணா, வணங்குற ஜனங்களுக்கு. இந்த மாதிரி தான் தேவருங்க அசுரருங்க வணங்குறாங்க இல்லையா, அந்த வணங்குற ஜனங்களுடைய தமோ குணத்தை போக்குது அப்படின்ற நாமம் வரவங்க. அது அங்கேயும் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம். கால் நகங்க மூன்லைட் போல் ஒளிரும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒளியறதுனால தமோ குணத்தை போக்குது. தமோ குணம்னா என்ன? இக்னோரன்ஸ். அந்த வெளிச்சத்தை பார்த்தா தலை குனிஞ்ச உடனே அவங்களுடைய ஈகோ எல்லாம் போயிடும் இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்களுடைய தமோ குணத்தை போக்குதுன்ற மாதிரி அங்கே நாமம் இருக்குது லலிதா சஹஸ்ரநாமத்தில். அந்த விஷயந்தான் இங்கே சொல்லியிருக்கார் இப்போது. அதாவது அந்த வணங்குற அசுரர்களுடைய அவங்க அணிந்திருக்கிற மணிகள், மௌலி மணி, த ஜெம்ஸ் தட் தே ஆர் வேரிங், அது என்ன பண்ணுது? ஸ்புரா ஒளி அப்படி ஷைன் ஆகுது. அந்த ஷைன் தம்சுல சன்னகா, இட் ஃபால்ஸ் ஆன் அம்மாஸ் டோ நெயில்ஸ். அண்ட் அது கிளிட்டர், டோ நெயில்ஸ் இப்போது ஷைன் ஆகுது. அந்த எப்படி ஷைன் ஆகுதுன்னா லைக் சந்திர ருச்சே, மூன்லைட் மாதிரி, மூன் பிரைட்னஸ் மாதிரி ஷைன் ஆகுது. அதை சொன்னாங்க 2வது லைனில். அதுக்கப்புறம் ஜித கனகாச்சல மௌலி மதோர்ஜித நிர்பர குஞ்சர கும்பகுச்சே. இந்த லைனில் என்ன சொல்கிறாருன்னா, ஜித கனகாச்சலம். கனகாச்சலம்னா கோல்டன் மவுண்டன். கனகம்னா கோல்டு, அச்சலம்னா மவுண்டன், கோல்டன் மவுண்டன். மௌலி மதோர்ஜித, இந்த ஜித்த கனகாச்சல, அந்த கோல்டன் மவுண்டனை ஜித்துனா டிஃபீட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அது எது டிஃபீட் பண்ணுது? ஒரு கோல்டன் மவுண்டனை சொல்கிறாங்க, அதுக்கு இருக்கிற அந்த ஷைனிங்கை தோக்கடிக்குது, வென்றுது. ஜித்துனா இட் வின்ஸ் ஓவர் அப்படின்னு அர்த்தம், ஜெயிச்சிடுச்சுன்னு. அது எதை சொல்கிறாங்க இப்போனா? மௌலி மதோர்ஜித, அம்மானுடைய என்டையர் பாடி மதோர்ஜித. மௌலி, ஷீ வேர்ஸ் அ க்ளோ ஆல் ஓவர் ஹர் பாடி. அதாவது அவங்க பாடி ஃபுல்லாகவே ஒரு ஒளி இருக்கும். அந்த அவங்களோட என்டையர் பாடி ஒரு ஒளியோடு இருக்கும். மகாசக்தி அவங்க. அதனால் அந்த சக்தியினுடைய ஒளியே இருக்கும். அப்படி அவங்க எப்போவுமே ஜொலிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க என்டையர் பாடி. ஸோ அந்த மௌலி, ஷீ இஸ் வேரிங், மௌலினாலே அணிஞ்சிருக்கிறாங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி ஷீ இஸ் வேரிங் அ க்ளோ, சம் க்ளோ ஆல் ஓவர் ஹர் பாடி. என்டையர் பாடியும் ஷைன் ஆகும். மதோர்ஜிதா, அந்த பாடியினுடைய க்ளோ ஜெயிச்சிடுச்சான் வேற எதையோ. எதை ஜெயிச்சுது? கனகாச்சலம், கோல்டன் மவுண்டனுடைய க்ளோவை ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். அதாவது கோல்டன் மவுண்டன்னு எதை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, மேரு பர்வதம், மேரு மவுண்டனை தான் கோல்டன் மவுண்டன்னு சொல்கிறார். மேரு மவுண்டன்ன்றது எங்கே இருக்குதுன்னா அது பூமி சென்டரில். அதாவது இந்த 14 உலகங்களும் கொண்டது பிரம்மாண்டம்னா, இந்த 14 உலகங்களுக்கும் நடுவில் ஆக்சிஸ் மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மவுண்டன் இருக்குது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, நமக்கெல்லாம் கண்ணுக்கு. ஏன்னா நம்ம பூமியில் மேலே இருக்கிறோம், அது பூமி சென்டருக்குள்ளே இருக்குது. அதனால் அது நம்மளுக்கு இன்விசிபிளாக தான் இருக்கும். அதுதான் மேரு மவுண்டன்னு சொல்கிறது. புராணங்களில் அதை பற்றி பேசுவாங்க. ஸோ அந்த மேரு மவுண்டன் எப்படி இருக்கும்னா, என்டையர் மவுண்டனும் கோல்டு கலரில் இருக்கும். அது ஒரு க்ளோவோடு இருக்கும், ஷைன் ஆகும். அந்த ஷைனிங்கை தோக்கடிச்சிடுச்சு அம்மானுடைய பாடி க்ளோ.
அதுதான் அர்த்தம். மௌலி மதோர்ஜித, அம்மானுடைய உடம்பு ஃபுல்லாக இருக்கிற அந்த க்ளோ ஜித் கனகாச்சலா, வென்றது. இட் டிஃபீட்டட், இட் டுக் ஒன் ஓவர், வின் பண்ணிடுச்சு. எதனா அந்த கனகாச்சலத்தை, அந்த கோல்டன் மவுண்டனுடைய க்ளோவை இது ஓவர்டேக் பண்ணிடுச்சு அப்படி அர்த்தம். அம்மானுடைய பாடி அவ்வளோ ஷைன் ஆகுது. அதுதான் இந்த 2 வேர்ட்ஸுக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் நிர்பர குஞ்சர கும்பகுச்சே, இந்த 2 வேர்ட்ஸில் என்ன சொல்கிறாருன்னா இன்னொரு அழகையும் சொல்கிறாரு இங்கே. அதாவது நிர்பர குஞ்சரா, குஞ்சரன்னா யானை, எலிஃபெண்ட். எலிஃபெண்ட்டினுடைய நிர்பரானா மத்தகம். மத்தகம், யானையினுடைய மத்தகம்னா எது? அதனுடைய ஃபோரெட். இப்போ தலை இருக்குது இல்லையா, பெருசாக தலை யானை. இது தலைக்கு மேல் பாகம் ஃபோரெட், நெத்தி பாகம். அந்த நெத்தி பாகத்தில் அதுக்கு ஒரு 2 மவுண்ட்ஸ் தெரியும் தலை பாகத்தில். அதாவது மேடுங்க, 2 மேடுங்க தலையில், அந்த நெத்தி பாகத்தில் போத் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் 2 மேடாக 2 தெரியும், குமிழுங்க மாதிரி இல்லையா, யானைக்கு இருக்கும். அதை சொல்கிறார். நிர்பர குஞ்சரா, குஞ்சராக்கு இருக்கிற அந்த மவுண்ட்ஸு, நெத்தியில் இருக்கிற அந்த மவுண்ட்ஸு, அது எதை ஞாபகப்படுத்துதுன்னா கும்பகுச்சே, அம்மானுடைய கும்பகுச்சே. அம்மானுடைய கும்பகுச்சேனா ஹர் பூசம் இஸ் லைக் 2 மவுண்ட்ஸ். எலிஃபெண்ட்டுக்கு இருக்கிற அந்த மவுண்ட்ஸை மாதிரி அழகாக, யானைக்கு அந்த 2 மவுண்ட்ஸ் அங்கே அழகாக தெரியும் நெத்தியில், 2 குமிழுங்க மேலே. அது 2ம் போல் அழகாக அம்மானுடைய கும்பகுச்சேனா ஹர் பூசம், அவங்களுடைய செஸ்ட், மார்பகங்கள், பிரெஸ்ட் வந்து 2ம் அப்படி யானைக்கு இருக்கிற அந்த இது அந்த மவுண்டுங்க மாதிரி அழகாக தெரியுது. ஸோ அதை கம்பேர் பண்ணியிருக்காரு இங்கே. யானைக்கு இருக்கிற அந்த தலையில் இருக்கிற அந்த மவுண்ட்ஸ் 2 மேடுங்க போல் அம்மானுடைய கும்ப குச்சே, இட் இஸ் சிமிலர் டு தட். குச்சேனா சிமிலர் டு தட், அந்த அர்த்தம். ஸோ இங்கே வந்து இந்த விதமாக அம்மாவை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அழகை. பட்டு பீதாம்பரம் அவ்வளோ அழகாக இருக்குது, சந்திரன் வெளிச்சத்தோட அதிகமாக ஜொலிக்குது. அதுக்கப்புறம் இந்த காலில் வந்து விழுற அசுரர்களுடைய தலையில் இருக்கிற மணிங்க எப்படி ஒரு ஜொலிக்குதோ, அந்த ஜொலிப்பெல்லாம் வந்து உன் கால் நகத்து மேலே பட்டு நகம் ஜொலிக்குது. அந்த நகம் ஜொலிக்குது. எந்த அளவுக்கு ஜொலிக்குதுன்னா இட் இஸ் ஈக்குவல் டு மூன்லைட், அப்படி ஜொலிக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டில் உன்னுடைய ஃபுல் என்டையர் பாடிக்கு ஒரு க்ளோ இருக்குது. அந்த க்ளோ வந்து இட் இஸ் மோர் தேன் தட் ஆஃப் மேரு மவுண்டன். அதனுடைய க்ளோ கனகாச்சலம்னு பேர் அதுக்கு, கோல்டன் மவுண்டன். அந்த க்ளோவை விட உன்னுடைய பாடி க்ளோ அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் யானைங்களுக்கு அந்த அழகான 2 மவுண்ட்ஸ் தலையில் தெரியும், குமிழுங்க. அது போல் அழகான பூசம் கொண்டவளே, மார்பகங்களை கொண்டவளே அப்படின்னு சொல்லி இந்த 3 லைன்லையும் அம்மானுடைய அழகை சொல்லி சொல்லி அம்மாவை குளிர வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ரிஃப்ரெயின், ஜெய ஜெய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்யக பர்தினி சைலசுதே அப்படின்றது. ஸோ அது இந்த பாட்டு. இதை பார்த்துட்டோம். இப்போது அடுத்த பாட்டு 16th பார்க்கலாம். விஜித சஹஸ்ரகரைக சஹஸ்ரகரைக சஹஸ்ரகரைகனுதே கிருதசுரதாரக சங்கரதாரக சங்கரதாரக சூனுசுதே சுரத சமாதி சமான சமாதி 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 சுஜாதரதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி சைலசுதே. இதில் இப்போது அம்மானுடைய கிரேட்னஸ் சிலது சொல்லி பாடியிருக்காருங்க. இது பார்க்கலாம். முதல் லைனில் விஜித சஹஸ்ரகரைக அப்படின்னா சஹஸ்ரகரைகன் 1000 கைகளை கொண்டவனால்
விஜிதா அதாவது அவனை வென்றவளே, 1000 கைகளை கொண்டவனை வென்றவளே. விஜிதானா ஹூ யூ ஒன் அதாவது நீ ஜெயிச்ச அப்படின்னு அர்த்தம், அவனை தோக்கடிச்ச அப்படின்ற மாதிரி. யார் அந்த 1000 கைகள் கொண்டவன் அப்படின்னா சூரியன் தான். அதாவது 1000 கிரணங்கள். சூரியனுக்கு ரேஸ் இருக்குது இல்லையா, நிறைய பிரைட்டாக முள்ளாக இருக்கிற மாதிரி ரேஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கோடி கிரணங்கள். 1000னா அது 1000ன்னு வச்சுக்கலாம், அதுக்கு மேலேயும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி எத்தனையோ கிரணங்களை கொண்ட சூரியனை வென்றவள். எப்படி வென்றாங்க? சூரியனோட என்ன ஃபைட் பண்ணாங்கன்னா, ஃபைட் ஒன்றும் பண்ணலை. அந்த சூரியனுக்கு இருக்கிற பிரைட்னஸை விட அதிகமாக பிரைட்டராக இருக்கிறவங்க அம்மா. சூரியனுக்கு இருக்கிற அந்த கிளிட்டர், அந்த ஷைனிங் நமக்கு கண்ணே கூசும் இல்லையா சூரியனை பார்த்தா. ஆனால் அம்மா அதை விட அதிகமான கண்ணு கூசுகிற மாதிரியான ஒளியோடு இருப்பாங்க. ஸோ அதுதான் விஜிதா, அந்த சூரியனை வென்றவள். சஹஸ்ரகரைக்கானா அந்த சூரியனுக்கு இருக்கிற அத்தனை கையுங்க ரேஸ் இருக்கிறத தான் கையுங்கன்னு சொல்கிறதுங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூரியனையே வென்றவள் விஜித சஹஸ்ரகரைக்கா அந்த வேர்டுக்கு. அதுக்கப்புறம் சஹஸ்ரகரைக்க நுதே. இங்கே வேறு ரெண்டு பேரை சொல்லியிருக்காங்க. இன்னொரு சஹஸ்ரகரைக்கா அதாவது 1000 கைகள் கொண்டவன். அடுத்து இன்னொருத்தன் சஹஸ்ரகரைக்கா, 2 பேருங்க. அந்த 2 பேராலும் நுதேனா வணங்கப்பட்டவள். முதல் சொன்ன சஹஸ்ரகரைக்காவை வென்றவள் விஜிதா, யூ ஒன் ஹிம் ஓவர், நான் ஜெயிச்சிட்டேன். ஆனால் இங்கே இந்த 2 பேர், இன்னும் 2 பேர், அவங்க நுதேனா உன்னை வணங்குறாங்க, உன்னை வணங்கினவங்க, அவங்க வர்ஷிப்ட் யூ. அது யாருன்னா முதல் சஹஸ்ரகரைக்க ஒருத்தன், அதாவது 2 பேர் நம்ம புராண கதைகளில் சொல்லுவாங்க. ஒருத்தன் கார்த்தவீர்யார்ஜுனா அப்படின்னு ஒரு ராஜா. அவனுக்கு 1000 கைங்க இருந்தது. அவங்களாம் தவம் பண்ணி அவ்வளோ பலம் சேர்த்துக்கினாங்க. 1000 கைகள். அவங்க ஃபைட் பண்ணும்போது எத்தனை கைகளும் வந்துடும், வெளியில் ஃபைட் பண்ணுவாங்க. நார்மலாக பார்க்கும்போது 2 கைங்களோடு தான் இருப்பாங்க. பட் அவனுக்கு 1000 கைங்க உண்டு. அதை வரம் வாங்கினான். அவன் நார்மல் அரசன் தான், அசுரன் இல்லை, மனுஷன்தான். அந்த மனுஷன்தான் அந்த புராண ஏன்ஷியன்ட் நம்ம கண்ட்ரியில் தான், அதாவது நர்மதா பேங்க்ஸில் மாஹிஷ்மதின்னு ஒரு கிங்டம், அந்த கிங்டம்க்கு ராஜாவாக இருந்தான். ரொம்ப பெரிய ராஜா, எம்பரர், ரொம்ப தைரியசாலி, பலசாலி, நல்ல ராஜா தான். அவனுக்கு 1000 கைங்க வரம் வாங்கியிருந்தான். அதனால் அவனை சஹஸ்ரகரைக்கா அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒருத்தன் அந்த கார்த்தவீர்யார்ஜுனா அவன் பேர். இன்னொரு 1000 கைக்கார் யாருன்னா பாணாசுரன். இவன் அசுரன். பாணாசுரன்னு ஒரு அசுரன், அவனும் வரம் வாங்கி 1000 கை வச்சுருந்தான். ஸோ இவங்க 2 பேருமே உன்னுடைய பக்தர்கள். ஸோ யூ ஆர் வர்ஷிப்ட் பை தெம். இந்த 2000 கைங்களை கொண்டவங்களால் வணங்கப்பட்டவளே. அதுதான் இந்த 2 வேர்ட்ஸ் சொல்கிறது. நுதேனா வர்ஷிப்ட் பை ஒன் சஹஸ்ரகரைக்கா அண்ட் இன்னொரு சஹஸ்ரகரைக்கா. ஒருத்தர் கார்த்தவீர்யார்ஜுனா அப்படின்ற ராஜா, இன்னொரு சஹஸ்ரகரைக்கா பாணாசுரா அப்படின்னு அவனும் அசுர ராஜா தான், அவன் ஒரு ராஜா. ஸோ இந்த 2 பேரும், ஒருத்தன் மேனு, ஒருத்தன் அசுரன், அப்படி இவங்க 2 பேரால் வணங்கப்பட்டவளே. அது இந்த இதுக்கு அர்த்தம். முதல்து சூரியனை வென்றவளே விஜிதா. அந்த சூரியனுக்கும் 1000 கைங்க, அந்த 1000 கைங்களோட ஜொலிக்கிறார் அந்த சூரிய பகவானுன்னா அவரை விட அதிகமாக உனக்கு இருக்கிற க்ளோ. அதனால் நீ அந்த சூரியனையே ஒளியில் ஜெயிச்சிட்ட விஜிதா. இது இந்த முதல் லைனுக்கு அர்த்தம். ஸோ இதோட நம்ம இங்கே நிறுத்திக்கலாம். இந்த அடுத்த லைனுங்களில் சில கதைங்க சொல்ல வேண்டியிருக்குது. அதனால் அதை அடுத்த ஆடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஓம் ஸ்ரீ துர்காயை நமஹ.